நின்னோம் லைன் நின்னோம்னா நுர வந்துரு பேக் கேமரா காட்டுறேன் சரியான க்ரௌடு ரத்தத்தோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. மக்கள் இதான் பார்த்தீங்கன்னா பூதனாச்சி இன்னுக்குள்ளே போச்சும் எப்படி இருக்கும் சேரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ரத்தம் ஃபுல்லாகவே ரத்தம். எனக்கு கூட்டமாக இருக்குதுன்னா ஓகே அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு மறுபூஜைக்கு இப்படி இருந்தால் என்ன கதை ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லைங்க. சத்தியமாடா வார் எத்தனை கூட்டம் எதுவோ காடு வீடு ஓடிக்கிறாங்க கோயிலை தள்ளி அந்த வாரு போறதுக்கு தடம் இல்லாமல் காட்டுலலாம் மூச்சுட்டாங்க. காடு இன்னும் 1000 கோழி இருக்குதா? ஓப்பா 1000 கோழி 1000 கடாய். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க? அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூதனாச்சி அம்மன் கோயிலோட மறுபூஜைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போன வார புதன்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட ஒரு 3000-4000 கடையெல்லாம் வெட்டி விருந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம், வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி சிறப்பாக பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கிளம்பி வந்துட்டோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா பைக் இந்த ரோட்டில் போயே இருக்குது. ஆனால் கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 300-400 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போய் அங்கே எப்படி இருக்குது என்னென்னு கடையெல்லாம் வெட்டியிருப்பாங்க காலங்காத்தாலேயே. பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம். சரி ஓகே மக்களே, நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். மக்களே இங்கே பாருங்க, கூட்டத்தை பார்த்தீங்கனாலே மிரண்டுருவீங்க. இது வந்து மறுபூஜையோட கூட்டம். ஆனால் நோம்பு எனக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம், இவ்வளோ கூட்டமா? கடவுளே இல்லை சரியான கூட்டமாக இருக்குது. பைக்கு பார்த்தீங்கன்னா பைக் நிறுத்திட்டு நான் அதுக்கப்புறம் போக போகிறேன். என்ன இவ்வளோ லைன் நிற்கிது? எங்கே போகிற லைன் இதெல்லாம் எனக்கும் தெரியல. இங்க ஒரு லைன் போகுது, அங்க ஒரு லைன் வருது, அங்க ஒரு லைன் போகுது, 2 லைன் போகுதா? லைன் போகுது. ஆனா அந்த லைன்ல எந்த லைன் கோயிலுக்கு போகுதுன்னு தெரியல. ஏன்னா 2 வண்டையிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பட்டாய் போட்டு போனாங்கன்னா சாப்பாட்டுக்குன்னு அர்த்தம், வட்டை ஓட போனாங்கன்னா கோயிலுக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச அது சாப்பாட்டுக்கு போகுது, இது கோயிலுக்கு போகுது. நம்ம இந்த லைன்ல தான் போவோம். இந்த லைன்ல போய் நம்ம சாமி கும்பிட்டு எந்நேரம் சாமி கும்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. வா போய் நிற்கலவா, லைன் நிற்கலவா. எங்கே குடித்தது நிறுத்திக்கிறீங்க? சூப்பரான இடத்துக்கு குடித்தது நிறுத்திக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைன் நின்னோம்னா நுர வந்துரு பேக் கேமரா காட்டுறேன் சரியான க்ரௌடு. ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் இப்போ நார்மலாக போய் முன்னாடி நின்று சாமியை கும்பிட்டு அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு தான் போகிறோம். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, சரியான கூட்டமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. கடாயை வெட்டுறதுக்கு குட்டை கட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாகவே இது பண்ணி ஃபுல்லாக சரியான அந்த ரத்தத்தோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ரத்தத்தோட ஸ்மெல்லு ஃபுல்லாக ரத்தம் தான். இந்த பிளாக்காக இருக்கிறது ஃபுல்லாகவே ரத்தம் தாங்க. ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. எவ்வளோ இடத்த வெட்டி குடிச்சாங்கன்னு தெரியல, எவ்வளோ கடாயை வெட்டி குடிச்சாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக ரத்தம். அந்த ஒரு ஸ்மெல்லே, ரத்தத்தோட ஸ்மெல்லே ஒரு பயங்கரமாக இருக்குது. எப்போ இதெல்லாம் அன்னைக்கு வெட்டினதாக இருக்குமா? ஆமாம், பிள்ளையார் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன சாமின்னு தெரியல. பட் இங்கே ஒரு சாமி மரத்துக்கு கீழே அரப்பு மரத்துக்கு கீழே அங்கே ஒரு சாமி இருக்குது. எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு ஓகே மக்களை, நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் இந்த சமைக்கிற இடம் அப்புறம் கடை கண்ணி எல்லாத்தையுமே நம்ம போய் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்ம சாமி கும்பிட்டாச்சு. எல்லா சாமி கோவிலும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் கோவில் தெரியுங்களா, பிள்ளையார் சாமி, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பியாக இருக்குது. ஆனால் என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபூஜையான பூதனாச்சி அம்மன் கோவிலுக்கு இப்போ சாமி கும்பிட்டு அடுத்து நம்ம இந்த சமைக்கிற இடத்துக்கும் சமையல் செய்கிற இடத்துக்கும் அப்புறம் கடை கண்ணி இதெல்லாமே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். சரி ஓகே மக்களை, வாங்க போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். கீழே இருக்க சாமி பார்த்தீங்கன்னா பூதனாச்சி அம்மன், அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டுலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க சாமிக்கு ஃபுல்லாக கோல்டு. மக்களை இதான் பார்த்தீங்கன்னா பூதனாச்சி அம்மன். பார்த்தீங்கன்னா பூதனாச்சி அம்மனோட சிலை இருக்குது. அதே மாதிரி மாதிரியான சாமியெல்லாம் இருக்குது. கருப்பராயர் மினியெல்லாம்
இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கடை வெட்டுருக்கு. ஃபுல்லாக எல்லா கடையும் 300-400 கடை, 3000-4000 கடையாக இருந்தாலும் சரி எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெட்டுவாங்க. ஃபுல்லாக ரத்தமே ஃபுல்லாக அப்படியே தரையில் நிலத்துக்குள்ளேயே போகவே முடியாத அளவுக்கு சேராட்டிருக்குங்க அந்த இடத்துலலாம். அந்த அளவுக்கு சேரு மாதிரி வேறு அளவுக்கு கடை வெட்டியிருக்காங்க. எவ்வளோ ரத்தம் போயிருக்கும், எவ்வளோ கடை வெட்டியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே ரத்தம் தான், அந்த பிளாக்காக இருக்கிறது ஃபுல்லாகவே ரத்தம் தான். பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் ரத்தத்துலேயே அப்படியே அந்த தண்ணி அப்படியே உள்ளே போச்சுன்னா தண்ணி வந்து மண்ணுக்குள்ளே போச்சுன்னா எப்படி இருக்கும், சேரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது ரத்தம். ஃபுல்லாகவே ரத்தம். சரி ஓகே, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அங்கே முன்னாடி போயிட்டு பின்னாடியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சமைக்கிறது எல்லா இடமும், எல்லாமே சுற்றி பார்ப்போம். இல்லை நம்ம அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா கடைகணிகள் உள்ளே வந்துட்டோம். வந்து தண்ணி கேன் ஒன்று வாங்கணும். இந்த தண்ணி கேன் எவ்வளோ ருப்பின்னு கேட்குறீங்க? 20 ரூபா தானே, எம்ஆர்பியில் 20 ரூபா. ஆனால் இங்கே கேட்டால் 25 ரூபாங்கிறாங்க. சரி ஓகே, சரி ஓகே, விடு 25 ரூபாய்ட்டாங்க. சரி ஓகேன்னு வாங்கிட்டோம், வாங்கி குடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல் கடையாக இருக்குதுங்க, ஃபுல்லாக கடையாக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இங்கே அந்த பக்கம் ஃபுல்லாக கடையாக தான் இருக்க மாட்டேங்கிறா. இப்போ தான் கடையை எடுத்துட்டாங்க பாதி கடையை. பார்த்தீங்களா கூட்டத்தை? கூட்டம் ஜோர் நிற்குது. ஜோர்னு கூட்டமே தான் இருக்குது. எங்கே போகுது இது? வெளியே போகுதுடா பாய். இங்கே பாய், என்னது இது? ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லைங்க. ஒன்றும் நிகரே கிடையாது, நிகரும் கிடையாது, சுத்தமாக எதுவும் கிடையாது. கோயில் பாருங்க, இவ்வளோதான் கோயில். கோயில் சிறுசாக இருந்தாலும் அதுக்கான வெயிட் பார்த்தீங்களா இவ்வளோன்னு. சத்தியமாடா, வாரி எத்தனை கூட்டு எடுவோ காடு வீடு போயிட்டுக்கிறாங்க. கோயிலை தள்ளி வாரு போறதுக்கு தடம் இல்லாமல் காட்டுலலாம் மூத்துட்டாங்க. காடு வீடெல்லாம் மட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாரு ஒரு செடி கிடையாது. என்ன கதைன்னு எனக்கு புரியல. சீரியஸாக நோம்பு அன்னைக்கு ஓகேங்க, நோம்பு அன்னைக்கு கூட்டமாக இருக்குதுன்னா ஓகே, அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு மறுபூஜைக்கு இப்படி இருந்தால் என்ன கதை? ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லைங்க. நோம்பு அன்னைக்கு வந்துருந்தா நுரதள்ளிட்டு தான் இருப்போம். சரி ஓகே, அப்படியே இங்கே ஒரு லைன் போகுது. இது சாமிபுரம் தான் போகுதுடா. இதுவுமே இப்போ சாப்பாடு அங்கேயா இருக்குமாடா? இது வந்து டூப்ளிகேட்டு, இங்கே வர்ற ஒரிஜினல். இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். எது வேணும் உனக்கு? எதுவுமே வாங்கி தர மாட்டவா? போயிட்டே இருக்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சாப்பிட்ற இடமெல்லாம் சரியான கூட்டமாக இருக்குது, அது ஒன்றும் சொல்லவே முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கோம் சாப்பிட்றது இடத்துக்கு. பட் ஆனால் நம்ம இப்படி சாப்பிட போகிறதில்ல. ஏன் சாப்பிட போகிறதில்லன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எப்பவுமே நான்வெஜ் எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க. ஃபுல்லாக கடையாக இருக்குது. கடையை பார்த்துக்கினே அப்படியே நான் வந்துட்டு இருந்தோம். அப்படின்னு பார்க்குறேன், மிரண்டு போச்சுங்க எனக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு கொடியோடு அப்படியே பிராண்டை போட்டு வச்சு ஒரு லாரி நின்றுருக்குது. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். வந்து இந்த வழியை உள்ளே போனோம்னா அப்படியே அந்த வழியை வந்து வாங்கிட்டு அப்படியே வரது. இங்கே வந்து நின்று சாப்பிட்டுக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போனோம்னா வாங்கி சாப்பிட்லாம். பட் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறதில்ல, வேணான்னு ஒரு முடிவில் இருக்கோம். சாமி சாப்பாடு பட் சாப்பிட்ணும். பட் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, ஏன்னா நம்ம பையனோட கோவில் கும்பாபிஷேகம், அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. வந்து ரீசெண்டாக அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் கும்பாபிஷேகம், அதனால் சாப்பிடக்கூடாதுங்கிறங்காட்டி நம்மளும் சாப்பிட போகிறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று காட்டணும். கீழே வருங்க, ஃபுல்லாக எலும்பு. இங்கே ஃபுல்லாக கல் கிடக்குது தான் பார்த்துறேன் நான். எல்லா பக்கமும் எலும்பு தான் கிடக்குது. சாப்பிட்டு போட்ட எலும்பு தாண்டா இதெல்லாம். அதே பாரு, அங்கே பாரு, இங்க வேற எத்தனை எலும்புன்னு இதெல்லாம் கூட்டுனுதுடா. கூட்டு பண்ணுதுடா. கூட்டு பண்ணி தீ வச்சது ரைட்டு. ஒரு காடே உள்ள எலும்பு தெரியலையே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமைக்கிற இடம். வரமா சமைச்சாங்கன்னா அப்படியே அந்த சாப்பாடு போட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக சாப்பாட்டு இருக்காங்க எல்லாம். கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் கடை பாருங்க, எத்தனை கடை.
எல்லாம் நின்றுருக்கு. இன்னும் பாருங்க எத்தனை கடை இருக்குது, ஊருப்பட்ட கடை இருக்குது. இது எப்படா ஓடுவாங்க இத்தனை பேர் இன்னைக்கே சரியான கூட்டம். அன்னைக்கு எத்தனை கூட்டம், இத்தனை கூட்டத்தையும் தாண்டி எத்தனை கடைன்னு ஒரு போனேன். இன்னும் 1000 கோழி இருக்குதா? ஓப்பா 1000 கோழி 1000 கடாய். எத்தனை கடாய் இருக்குன்னு பாருங்க, ஊருப்பட்ட கடாய், எக்கச்சக்கமான கடாய். இங்கே கடாய் இருக்குது, அதே மாதிரி அங்கே சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்குது, இங்கேயும் பெரிய டேங்க் ஒன்று இருக்குது. அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வயிற்றுக்குள்ள தான் போக போகுது. எவ்வளோ பேர் இப்போ கடாய் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு போயிடுறது. அவங்க இங்கே தான் அறுத்து இருக்கிறாங்கடா, காலியாக வெட்டி சமைச்சு அறுத்து போட்டே இருக்கிறாங்க. கோழி காய்ச்சிங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடாயெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. அறுக்கிற கடாய் ஃபுல்லாக இங்கே தான் வெட்டிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கடை ஃபுல்லாக வெட்டிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக வெட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோழியெல்லாம் உரிச்சு போட்டிருக்காங்க. கசாப் கடையே ஓட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே கடாய் வெட்டி சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்க, கூட்டத்தை பாருங்க, பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பக்கம் சுற்றிட்டே இப்போ வந்தீங்கன்னா வந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்னும் அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சோ அதை விட இப்போ டபுளாக தான் ஆகிட்டு இருக்கே தவிர கம்மியாகிற மாதிரி இல்லைங்க. பாருங்க இடமே எல்லாம் பனைமரத்துக்கடியெல்லாம் வண்டி போட்டு நிறுத்தி வச்சுக்கிறாங்க. பூரா வண்டி தான். காடு மேடெல்லாம் போயிட்டு இருக்காங்க. லைன் கட்டி வருங்க. லைன் எங்கே வரைக்கும் போய்க்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். ஃபுல்லாகவே சோசியல் மீடியாவோட பவர்னால தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. கூட்டம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிற்கிதுங்க கூட்டம். இங்கேருந்து இந்த வரைக்கும் நிற்கிது கூட்டம். ஃபுல்லாக அப்படியே போனால் கோவில். பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து நம்ம கிளம்பிட்டோம். பைக் பாருங்கள் எத்தனை பைக் நிற்கிது. ஃபுல்லாக பைக் தான், பூரா பைக் தான் நிற்கிது. அவ்வளோதான். இதில் வேறு குப்பையாட்டம் வந்துட்டுக்கிறாங்க. என்ன கூட்டம்னு பாருங்க. ஒரு இடம் நகரே கிடையாது. உண்மையாக பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. சீரியஸாக நிழலும் இல்லை. இப்போ 1 மணி பக்கம் ஆகுது. சரியான பாருங்க, இங்கே பாருங்க எல்லாம் வந்தே தான் இருக்காங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சது தான் வந்தே இருக்காங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆடு ஒரு இன்னும் 200-300 ஆடு இருக்க மாட்டிருக்குது. வெட்டியே இருக்காங்க, சாப்பிட்டே இருக்கிறாங்க, செஞ்சே இருக்காங்க. ஒன்றுமே கதையே இல்லை. ரிப்பீட்டு. அது இன்னைக்கு மட்டும்தானே, நேற்று நடந்துச்சா என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அப்படியே பூதனாசி அம்மன் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தரமாக எல்லா பக்கம் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அப்படியே ஸ்லீப்பிங்கை போட்டு தரமாக நோட்டிட்டிங்களா அவங்க வேலைக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்டையும் வீடியோ கொடுத்தாலான்னு சொல்லி போட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்பியூரில் தாண்டி நம்பியூர்லேருந்து அதுக்கு அடுத்து இருக்க ஊர், அப்புறம் நம்ம கோசனம், அப்புறம் சின்ன கோசனம், எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு வராத மனுஷங்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கோவில். இதோட வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழங்காலத்திலிருந்து இந்த கோவிலோட ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட கடாயெல்லாம் விட்டுவாங்க. அதுதான் அங்கே ரொம்பவும் ஸ்பெஷலானது பார்த்திங்கன்னா கெடா விருந்து தான். அங்கே வர கெடாயெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கோவிலுக்காக கொடுத்துருவாங்க. அந்த கெடாயை பார்த்திங்கன்னா கோவிலுக்காக ஒவ்வொரு கெடாயும் கோவிலுக்காக கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அது வந்து வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. அந்த கறியை அங்கேயே வெட்டி அந்த இடத்துல சமைச்சு எல்லாம் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட கறியிலேருந்து ஒவ்வொரு பீஸு கூட போகலாம், இல்லை எல்லாமே போகலாம். அந்த மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நேர்ந்து விட்டு சாமிக்காக கொடுக்குறது தான் அந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா என்னோட எண்ட் ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபூஜை, அதேமாதிரி சரியான விருந்து எல்லாம் முடிஞ்சு. சரி, ஓகே, இன்னொரு நாள் வீடியோ சந்திக்கிறேன். என்னுடைய விருது உங்களை SSK தமிழாக இருக்கும். சிரிச்சிட்டாருங்க, சிரிப்படி முக்கியமாக சிரிச்சுக்கிட்டாருங்க. பாய்.